ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ சூப்பரான ஒரு ரசம் ரெசிபி தான் சொல்ல போகிறேன். ரசம் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த ரசம் ரொம்பவே வாசமாக இருக்கும். இத்தனை நாளாக நான் ரசம் வச்சுருக்கேன், இவ்வளோ வாசமாக இருந்ததே இல்லை. இப்போ தான் நான் ரசம் கொஞ்சம் நல்லா வைக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி, மிளகா, கருவேப்பிலை, மல்லி, எப்பயும் போல் அதுக்கான சாமான் எல்லாம் மிளகு, சீரகம், புளித்தண்ணி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன். எப்போயுமே பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைப்போமா, அது அவ்வளோவா டேஸ்ட்டாகவே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த உரல் இருக்குல்ல, இதில் போட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு அதில் நம்ம போட்டு வதக்கி வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. அதில் கொஞ்சம் வெள்ளைப்பூடு வந்து ரசம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு வெள்ளைப்பூடை குறைக்காமல் வெள்ளைப்பூடு கொஞ்சம் அதிகமாகவே போட்டு வைக்கும்போது ரொம்பவே வாசமாக இருக்குது. இதெல்லாம் தான் நமக்கு கண்டுபிடிச்ச மிஸ்டேக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை, மல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு இடிச்சிட்டு நம்ம வந்துட்டு அது அப்படியே தாளித்து விட போகிறோம். அதுக்கப்புறம் அந்த புளி தண்ணியோட தக்காளியையும் நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். நல்லா இடிச்சிட்டு இது பண்ணிக்கணும். இதில் என்ன பார்த்திங்கன்னா, எப்போயுமே எனக்கு ரசம் ரொம்பவே வாசமாக இருக்கும். ஆனால் தாளிக்கும் போது அதுக்கப்புறம் அதை கூட்டி வைக்கும் போது தான் வாசமாக இருக்கும். சாப்பாடில் ஊற்றும் போது அந்த வாசம் சுத்தமாகவே போயிடும். அது என்னன்னே எனக்கு தெரியாது. அதெல்லாமே அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ கண்டுபிடிச்சி இப்போ நான் ரொம்பவே டேஸ்ட்டாக ரசம் வைக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சுவையாக இருக்குது. அதுதான் இப்போ உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த புளித்தண்ணியோட தக்காளியையும் நமக்கு போட்டு நல்லா மசிச்சிடலாம். தக்காளி வேஸ்ட்டு உங்களுக்கு வேணாம், டிஸ்டர்பாக இருக்கும்னா அந்த மேல் தோல் உள்ள தக்காளி எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டு அதை அப்படியே எடுத்து வெளியே போட்டுடலாம். இல்லை வேணும்னா அப்படியே கூட கூட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வானிலையை வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை அதில் நீங்கள் நல்லெண்ணெய், நம்ம ரீஃபைண்ட் ஆயிலை விட நல்லெண்ணெய் ஊற்றும் போது இந்த ரசம் ரொம்பவே வாசமாக இருக்குங்க. நான் என்னமோ இது சாதாரண விஷயந்தான், ஆனால் அது எனக்கு தெரியாமல் இத்தனை நாளாக ஏதோ ஒரு எண்ணெயை ஊற்றுவோம் அப்படின்னு ஊற்றுவேன். ஆனால் இப்போ இந்த நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ ஊற்றி நம்ம இந்த ரசத்தை வைக்கும் போது தாளித்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு அந்த நம்ம இடித்து வச்ச பார்த்திங்களா அந்த பொருள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வீடே வாசம் வரும். அந்த மாதிரி நல்லா வறுத்துடணும். அதை கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி வரும் பாத்திரம். அப்படியே நல்லா கருன்னு வறுத்துட்டு அப்படியே நல்லா அந்த நம்ம புளி தண்ணி வச்சுருக்கோம்ல, தக்காளி, புளி, அந்த தண்ணியை இதில் ஊற்றிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே கொதிக்க விட்டுறாமல் அப்படியே பக்கத்துலேயே நின்று முறை கட்டுற வரை வெயிட் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா பாலை கூட ஆஃப் பண்ணிடலாங்க இப்போல்லாம். ஆனால் அந்த ரசத்தை எப்போயுமே நான் கொதிக்க விட்டுருவேன். கொதிச்சிருச்சுன்னா அந்த வாசம் நம்ம போட்ட எஃபர்ட்டே வேஸ்ட் ஆயிரும். கொதிச்சா வாசமே இருக்காது, வேறு ஒரு வாடை வரும். அதனால் பக்கத்துலேயே நின்று ஹைலே வச்சு கூட நீங்கள் முறை கட்டினோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த உப்பு இருக்குல்ல, உப்பை ரசத்தில் போட்டுறாமல் பாத்திரத்தில் அடுப்பில் இருக்கும் போது போட்டுறாமல் வேறு ஒரு பாத்திரம் தனியாக செப்பரேட்டாக இதை நம்ம சோமாடுறோம் பார்த்திங்களா, அந்த ரச பாத்திரத்தில் உப்பை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ரசத்தை ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா உப்பு போட்டிங்கன்னா நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது, இதுவும் ஒன்று. இன்னொன்று வெள்ளைப்பூடு அதிகமாக போடுங்க. இதெல்லாம் தான் டிப்ஸு. இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அதுக்கப்புறம் தான் இப்போ சூப்பரான ரசம் வந்துட்டுருக்கு இப்போல்லாம் எனக்கு டெய்லி. மிளகாவே போடாமல் நான் பட்டை வத்தல் இருக்குது பார்த்திங்களா, வரமிளகா, அதை கிள்ளி போடுவேன். அதெல்லாம் உரப்பே கொடுக்காது, காட்டமாகவே இருக்காது ரசம். ஆனால் இப்போ தான் என்னை கண்டுபிடிச்சி உரல்லே நான் பச்சை மிளகாயை போட்டு இடிச்சிடுறது. அதையும் போட்டுட்டு எல்லோரும் பச்சை மிளகா போடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் தான் இத்தனை நாளாக வரமிளகாவை போட்டுட்டு இருந்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் செம்மையாக இருக்கும். தேங்க்யூ.